ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, ஜூலை மந்த்துக்கான மந்த்லி ரீடிங் பார்க்க போகிறோம். இதில் பைல் 1, பைல் 2, பைல் 3 இந்த 3 நம்பரில் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டி நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 1 சூஸ் பண்ணவங்கக்கான ஜூலை மந்த் ரீடிங்கை பார்ப்போம். பைல் 1 சூஸ் பண்ணவங்க இந்த மாதம் ஜூலை மந்த் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு காத்திருக்கு. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே கப்ஸ் கார்டு தான் வருது. நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லாஸ்ட் மந்தில் இருந்த பிளாக்கேஜ் எல்லாம் இந்த மந்த்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நியூ பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வரும். ஒரு ஒரு கெட் டுகெதர், ஒரு செலிப்ரேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கான ஏதாவது ஜூலை மந்த் ஏதாவது பிளான் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாராவது வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லாஸ்ட் மந்த் ஜூன் மந்த்லாம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. மணி ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த வீடு கட்ட தேவையான பணமும் வேகமாக வேலை நடக்கும். நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக ப்ராசஸ் வேகமாகவே முடியும். உங்கள் குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த்தெல்லாம் ரொம்ப சொல்கிறத கேட்காம ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் உங்கள் குழந்தைங்க இந்த மந்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு படிப்பாங்க. மொத்தத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தைங்களை வச்சுருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த மந்தில் முடிஞ்சிடும். யாருக்காவது யாரோட ஏதாவது ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் ப்ராப்ளம்ஸோட க்ளாசிப்பிங் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் எந்த பர்சனோட நீங்கள் ப்ராப்ளமாக இருக்கீங்களோ அந்த பர்சன் பர்டிகுலர்லி உங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிகாஸ் நீங்கள் 2 பேர் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் பர்சனுக்கும் நல்லாயிருக்கும். அது ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பா குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லை லவ்வர்ஸ் கூட இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். நீங்கள் 2 பேர் சேர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கு உங்களுக்கும் நல்லது, உங்கள் பார்ட்னருக்கும் நல்லது. அது அப்பா அம்மா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா இதை வச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த கார்டை பார்க்கும்போது நீங்கள் சண்டை போட்டால் அவங்களுக்கு ஒரு குதூகலமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த கார்டை பார்க்கும்போது.
நான் சொன்ன மாரி நான் லவ்வர்ஸ்க்கு இல்ல அப்பா, அம்மா, பிள்ளைங்க, அக்கா, தங்கச்சி யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா வந்து உங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா, இனி வர காலங்கள்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் வந்து உங்க உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது ஃபேமிலி பிரச்சனையா இருந்தாலும் சரி, லவ்வர்ஸான பிரச்சனையா இருந்தாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த ஜூலை லாஸ்ட் மந்த் இருந்த பிரச்சனையெல்லாம் எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பல பிரச்சனைகள் கடந்து இப்போ தான் வந்து ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மந்த்தை விட்டுறாதீங்க. அவங்களாம் வந்து பேச வந்தாலும் சேர்ந்துருங்க. இதான் வந்து உங்களுக்கு இந்த ஜூலை மந்த்துக்குரிய ஒரு பிக்கஸ்டான பிக்கஸ்டான விஷயம். பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் கோவத்தினால தான் நிறையா ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கோவத்தினால பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கோவத்தை குறைச்சிட்டு பிரச்சனை தீர்வுக்கு கொண்டு வரதுக்கு பாருங்கள். இந்த பைல்வட் சூஸ் பண்ணவங்க ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளையை பார்க்கறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. பைல்வட் சூஸ் பண்ணுவாங்க. லக்கி ஏஞ்சல் நம்பர் என்னென்னா 444. இந்த மாதம் 444 பார்க்கக்கூடிய சான்ஸ் நிறையாவே இருக்குது. இதான் பைல் 1க்கான மெசேஜ் டாரட் ரீடிங் ஜூலை மந்த்க்கானது. நெக்ஸ்ட்டு பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2க்கான ஜூலை மந்த் ரீடிங். ஃபேமிலியோட எங்கேயாவது ஒரு செலிப்ரேஷனுக்கு, ஒரு ரிலேட்டிவ் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து செலிப்ரேஷன் டைம் தான் ஃபுல் ஆஃப் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அடுத்து 3 ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு ஜூலை மந்த்துக்கு ஒரு செலிப்ரேஷன் டைமிங் இருக்குது. உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் கண்டிப்பாக வந்து உங்களோட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். அது எந்த மாதிரி விஷயமாக இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நீங்கள் பிளான் பண்ணுற இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பர்ஃபெக்டாக இருக்கும். மணியோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த மணி வந்து இந்த மந்தில் கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்குது.
ஏதோ ஒரு மணி வராமல் இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன மாதிரி மணின்னா, நீங்கள் கொடுத்த படமா, இல்லை லோனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கிடைக்காம இருக்குன்னு ஒரு ஒரு வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக அந்த லோன் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்குரிய ப்ராசஸ் வேகமாகவே நடக்கும். அது என்ன டைப் ஆஃப் லோனாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற மாதிரி இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. புதுசாக யாராவது ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க இந்த மந்த். அது உங்களுக்கு புதுசாக இருப்பாங்க, பட் உங்களோட நல்லா வந்து பேசுவாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் நிறையா இருக்குது. ஜூலை மந்த் யார் வீட்லேயாவது சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா அது ப்ராப்பராக அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. என்ன மாதிரி அண்ணன் தம்பி தங்கச்சிக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்லாம் தீர்ந்து அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். லாஸ்ட் மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறனால வந்து கொஞ்சம் மூட் ஸ்விங்கு இருந்துச்சு ஜூன் மந்த்தெல்லாம். இந்த மந்த்து வந்து ஜூலை மந்த்து உங்களுக்கு ப்ராப்பராக அந்த விஷயங்கள் நடக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி பிரிக்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுத்துருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் கார்டெலாம் வருது. சீக்கிரம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது ப்ராப்பர்ட்டியாக விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து பிஸ்னஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க, புது ப்ராஜெக்டுக்காண்டி கூட இருக்கலாம். கூடிய சீக்கிரம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுக்கு வந்து இந்த மந்த்துக்கான இந்த லக்கி ஏஞ்சல் நம்பர் ஐ திங்க் 1212. இந்த நம்பர் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஜூலை மந்தில். இதான் வந்து பைல் 2க்கான ஜூலை மந்த் ரீடிங். நெக்ஸ்ட் பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ஜூலை மந்த் ரீடிங். பைல் 3 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு வந்து மணி ப்ராப்ளம்லாம் லாஸ்ட் மந்தோட முடிஞ்சிருச்சு. இந்த மந்த் என்னென்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு விதமான மூட் ஸ்விங் வரும். அந்த மூட் ஸ்விங் வந்து ஒரு சில பீப்புள்னால தான் நடக்கும். அது வந்து ரிலேட்டிவாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். அந்த மூட் ஸ்விங்ஸை வந்து குறைச்சிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லை யோகா செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்து உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் உடம்புக்கு நல்லது. பைல் 3க்கான ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஃபோக்கஸ் அதில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கீங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து அது வந்து படிக்கிறவங்க, ஒர்க் பார்க்குறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு 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 இஷ்யூஸ்னால ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட குலதெய்வத்தோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடிய எதை பற்றி நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, எதை பற்றி நீங்கள் இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஜூலை மந்த்து முடிஞ்சிடும். அது எந்த ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்,
உங்களோட ஒர்க்கு, பிஸ்னஸில் குழந்தைங்க வந்து படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மந்த் முடிஞ்சிரும். ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருந்தது லாஸ்ட் மந்தில். இந்த மாதம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒர்க்கெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. நீங்கள் போகக்கூட பாதைகளுக்கு உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு துணையாகவே இருக்குது. நீங்கள் போகிற பாதையில் தப்புன்றத விஷயத்த கூட உங்கள் இஷ்ட தெய்வம் அப்பப்போ காட்டிகிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்ன்றத வந்து ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்க வேணான்னு சொல்கிறது, அவங்க யாருன்னு தெரியாது, திடீர்னு அவங்க வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும், வேணாம் செய்யாத அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஒரு சில விஷயத்த நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்க, புரிஞ்சுக்கிறது வரும் பாருங்கள். இந்த மந்த் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. போட்டு ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் ஹெட்டேக்கில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உங்கள் கார்டை பார்க்கும்போது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அது இதுன்னு போட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குண்ணா. திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து தெளிவாக இருந்தால் தான் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். அதனால் உங்களால் எடுக்கவும் முடியும். நைட்டுக்கு கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சரியான தூக்கம் இல்லை. அது ஏன்றது வந்து அதான் அந்த மூட் ஸ்விங்ஸ்னால, அந்த ஒர்க்குனால ரொம்ப தூக்கம் வராத மாதிரி ஒரு ஃபீலிங் உங்கள் கார்டு பார்க்கும்போது இருக்குது. யோகா பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட உடம்புக்கு நல்லது. உங்கள் கார்டு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏஞ்சல் நம்பர் இந்த மந்த்து 1111 பார்க்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. ஃபெதர் பார்ப்பீங்க. தான் பைல் 3க்கான ஜூலை மந்த் ரீடிங். இந்த ரீடிங் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.